முதன்முறையாக ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அமெரிக்க அதிபரை தேர்தலில் ஜெயித்ததற்கு பிறகு நேருக்கு நேராக ஜஹ்ரான் மம்தானி சந்திக்கிற முதல் தடவை இதுவாகத்தான் இருந்தது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜஹ்ரான் மம்தானியினுடைய தேர்தல் பிரச்சார நேரத்தில் பேசிய பேச்சுக்களுக்கு நேர்மாற்றமாக அவரை நேரிலே சந்திக்கும் போது நடந்து கொண்டதை உலகமே பார்த்து கொண்டது. ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைவதை பொறுத்தவரையில் அமெரிக்கா அதை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அமெரிக்கா செய்யாத பட்சத்தில் மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்கியாவது நாங்கள் அவர்களை நிராயுதபாணியாக்குவோம், அவர்கள் ஆயுதமற்றவர்களாக சரணடைய செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் பல தடவைகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக சொல்றாங்க, ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம், சரணடைய மாட்டோம், இது எங்க நாடு, இது எங்களுக்குரிய நாடு, அதை போராடி ஜெயிப்போம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களுக்கு மத்தியில் காசாவினுடைய அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரவாத தாக்குதல்கள் தற்போது யுத்த நிறுத்தம் என்கிற ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. இன்றோடு 43வது நாட்களை யுத்த நிறுத்தத்துக்கு மத்தியிலே நாம் தாண்டி கொண்டிருந்தாலும் உலக அளவில் யுத்த நிறுத்தமாக இது பேசப்படுகிற அதே நேரத்தில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தினம்தோறும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு காசாவினுடைய ஒரு பகுதியில் ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிற நேரம் பார்த்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மையவாடியினுடைய பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற ஆபத்தான கவலைக்குரிய செய்திகளும் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை பற்றித்தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவில் இந்த காசாவினுடைய யுத்தம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருந்தது. அந்த மாற்றத்தினுடைய விளைவுகளை அமெரிக்காவில் நடந்த தேர்தல்கள் வெளிக்காட்டி நின்றது. அந்த அடிப்படையில் இறுதியாக இந்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற நியூயார்க்கினுடைய மேயர் தேர்தலில் ஜஹ்ரான் மம்தானி என்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கிற ஜனநாயக கட்சியில் போட்டியிட்ட 34 வயதே உடைய இளைஞன் நியூயார்க்கினுடைய மேயராக அதி உச்சமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். நியூயார்க்கினுடைய மேயராக தெரிவு செய்யப்படுவதற்கு மிக உதவியாக அமைந்ததே ஜஹ்ரான் மம்தானிக்கு காசா தொடர்பான, பாலஸ்தீனம் தொடர்பான அவருடைய ஈர்ப்புகளும் அவர் ஆதரித்து பேசிய பேச்சுக்களும் தான். குறிப்பாக நியூயார்க்கினுடைய மேயராக நான் இருக்கிற நேரத்தில் நியூயார்க்குக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வருவாரே ஆனால் அவரை கண்டிப்பாக கைது செய்து ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிடத்தில் நான் ஒப்படைப்பேன் என்று சொல்லியிருந்தார் ஜஹ்ரான் மம்தானி. இப்படி ஒரு பரபரப்பான பேச்சாளராக, பிரச்சாரகராக, பாலஸ்தீன ஆதரவாளராக செயல்பட்ட ஜஹ்ரான் மம்தானி தேர்தலிலே அபாரமாக வெற்றி பெற்றிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜஹ்ரான் மம்தானிக்கும் இடையில முதன்முறையாக ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அமெரிக்க அதிபரை தேர்தலில் ஜெயித்ததற்கு பிறகு நேருக்கு நேராக ஜஹ்ரான் மம்தானி சந்திக்கிற முதல் தடவை இதுவாகத்தான் இருந்தது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜஹ்ரான் மம்தானியினுடைய தேர்தல் பிரச்சார நேரத்தில் பேசிய பேச்சுக்களுக்கு நேர்மாற்றமாக அவரை நேரிலே சந்திக்கும் போது நடந்து கொண்டதை உலகமே பார்த்து கொண்டது. இதில் இருந்து இவர்களுடைய பாலிடிக்ஸ் என்னங்கிறதையும் உலகம் மிக அழகாக தெரிந்து கொண்டது. காரணம் என்னன்னா, ஜஹ்ரான் மம்தானியை அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம், ஆனால் அவருடைய இனம் அல்லது அவருடைய மதம், அவர் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை சுட்டிக்காட்டி அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை பிழையாக காட்டுவதனூடாக தேர்தல் அரசியலை முன்னெடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். எந்த அளவுக்கு கேட்டால், நியூயார்க்கினுடைய மேயராக ஜஹ்ரான் மம்தானி தேர்வு செய்யப்பட்டால் நியூயார்க்கிலே மீண்டும் எப்படி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோ, பென்டகன் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோ, அதே போன்ற தாக்குதல்கள் நடத்தப்படும். இவர் ஒரு ஜிஹாதிஸ்ட், இவர் ஒரு பயங்கரவாதி என்கிற பேச்சுக்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜஹ்ரான் மம்தானிக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது ஜஹ்ரான் மம்தானியோடு நியூயார்க்குக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வருகை தந்தால் நீங்கள் அவரை கைது செய்வீர்களா என்பது தொடர்பில் நான் எதையும் பேசவில்லை என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால்
ஒரு நேரத்தில் ஜிஹாதிஸ்ட், இவர் குண்டு வைப்பார், குண்டு வெடிப்புக்கு துணை போவார், பயங்கரவாதத்தை தூண்டுவார், சீனாவினுடைய அல்லக்கையாக செயல்படுவார் என்றெல்லாம் பேசியவர் நேரடியாக ஜஹரான் மம்தானியை சந்திக்கும் போது ஜஹரான் மம்தானி ஒரு சிறந்த மனிதர், அவர் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு நல்ல புத்திசாலி, அவர் நம்ம நியூயார்க் சிட்டிக்கு ஒரு நல்ல மேயர் கிடைத்திருக்கிறார், எனவே அவரோடு நாங்கள் இணைஞ்சு செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். இது உண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப் தான் பேசுகிறாரா என்று யோசிக்கிற அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பேசி இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. உலகத்தில் அந்த பேசியதை உடனுக்குடனே மாற்றி பேசுகிற தன்மைக்குரிய ஒரு ஆளாக, ஒரு உதாரண புருஷராக தற்போது மாறி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா இப்பதான் ஒன்றை சொல்லுவார், அப்படி நான் சொன்னான்னு திருப்பி கேட்பார். அந்த மாதிரி ஜஹரான் மம்தானி மேலே அவர் சொன்னது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஆனால் இப்போது அதை எல்லாம் மாற்றி பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. எப்படியாவது ஜஹரான் மம்தானியை தோக்கடிச்சிடணும்னு நினைச்சாங்க, ஆனால் தோக்கடிக்க முடியலை. ஜஹரான் மம்தானி ஜெயித்திருக்கிறார். இனிமேல் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நியூயார்க்கினுடைய மேயர், விரும்பியோ விரும்பாமலோ அதனை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால் தான் தற்போது அதிகாரத்திடத்தில் பணிந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்பதைத்தான் புரிய முடிகிற இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை நிராயுத பாணியாக்குவது, அவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைவதை பொறுத்தவரையில் அமெரிக்கா அதை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அமெரிக்கா செய்யாத பட்சத்தில் மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்கியாவது நாங்கள் அவர்களை நிராயுத பாணியாக்குவோம், அவர்கள் ஆயுதமற்றவர்களாக சரணடைய செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் பல தடவைகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக சொல்றாங்க, ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம், சரணடைய மாட்டோம், இது எங்க நாடு, இது எங்களுக்குரிய நாடு, அதை போராடி ஜெயிப்போம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களுக்கு மத்தியில் காசாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய டேங்கர்கள் பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களோடு இணைந்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களும் நடத்தப்படுகிறது என்று காசாவில் இருந்து செயல்படக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு நேரடி ஒளிபரப்பாக இந்த செய்திகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளை சமாதானம், யுத்த நிறுத்தம் என்று அறிவித்ததற்கு பிறகும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களையும் கடுமையான குண்டு வீச்சுக்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உலகம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய நிகழ்வாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் தெற்கு லெபனானில் இன்றைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஒரு கார் குண்டு வெடிப்பு நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேல் ஒரு காரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை லெபனானிய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அல் ஜசீராவுக்கான காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு செய்தியாளர் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் காரணமாக நவம்பர் மாதம் 2023 முதலாகவே காணாமல் போனவர்களை நாங்கள் தேடுவதை நிறுத்திவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா காசாவை நீங்கள் இப்படித்தான் பார்க்க முடியும், அப்படி சதையே இல்லாத எலும்புக்கூடு போன்று மாறி இருக்கிறது காசா. இதிலே பெரும்பாலான பகுதிகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடிபாடுகளுக்குள்ளாக உறவுகளை தேடுவது, உடல்களை தேடுவது என்பது அசாத்தியமானது. எங்களுக்கு உடல்களை தேடுவதற்கான எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் இருக்கிறதுனால நவம்பர் 2023 நாங்கள் உடம்புகளை தேடுறதை நிறுத்திட்டோம். எனவே ஆயிரக்கணக்கான அப்பாவி சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் இந்த கட்டிடங்களுக்குள் இருக்கிறது, அவற்றை மீட்க வேண்டி இருக்கிறது, அதற்கான உபகரணங்கள் எங்களுக்கு வேண்டும், மெஷினரிஸ் எங்களுக்கு வேண்டும் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறது காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு அமைப்பு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் G20 மாநாடு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த G20 மாநாட்டில் ஆப்பிரிக்காவினுடைய பல தலைவர்களும், குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தலைவர் உள்ளிட்ட பல பேரும் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருவதாக சொல்லியிருந்த நிலையில் வரமாட்டேன் என்று புறக்கணித்திருக்கிறார். பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் உள்ளிட்டவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இப்படியான சூழலில் இந்த மாநாட்டில் சூடான் தொடர்பான பேச்சுக்கள் உச்சமாக ஈடுபட்டிருக்கிறது. சூடான்ல ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும், அங்கிருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழுக்கள் ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு இராணுவத்திடத்தில் சரணடைய வேண்டும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் காங்கோ ஜனநாயக குடியரசில் நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான பேச்சுக்களும் அங்கே ஈடுபட்டிருக்கிறது. அதை தாண்டி பாலஸ்தீனத்தில் யுத்த நிறுத்தம் என்கிற பெயரில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு காசாவினுடைய ரஃபா உள்ளிட்ட எல்லா பார்டர்களும் திறக்கப்பட்டு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு தேவையான உணவுகள், மருந்துகள், தண்ணீர் அத்தனையும் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு G20
உச்சி மாநாடு தன்னுடைய பிரகடனத்திலே தெரிவித்திருக்கிறது என்கிற செய்திகளோடு சேர்த்து பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய தூதுவராக சிறப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஸ் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி கொஞ்சம் யோசிக்க வைக்கிற செய்தியாக இருக்கிறது. பிரான்சிஸ்கா அல்பானிஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உலகளாவிய வேர்ல்டு ஆர்டரில் ஒரு பகுதியாகத்தான் காசா இருக்கிறது. திட்டமிட்டு தான் காசாவை இஸ்ரேலோடு இணைந்து மேற்கு நாடுகள் அளித்துக் கொண்டிருக்கின்றன. பாலஸ்தீன பிரச்சனை என்பது ஒரு மனிதாபிமான நெருக்கடியோ அல்லது தனிமைப்பட்ட துயரங்களுடைய தொடராகவோ சித்தரிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார் அல்பானிஸ். ஏன்னா இது வேர்ல்டு ஆர்டர் என்கிற பேர்ல வச்சுக்கிட்டு இதை அழிச்சுத்தான் ஆகணும்னு திட்டமிட்டு செய்யறாங்க, இயற்கையாக நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய தூதுவராக இருக்கிற சிறப்பு தூதுவராக இருக்கிற பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 60,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொல்லப்பட்டது என்பது வெறுமனே ஒரு பூகம்பத்தினால் நடந்தது அல்ல. அவர்களுடைய கொலை என்பது திட்டமிட்டு ஒரு இனவெறி தாக்குதலால் நடத்தப்பட்டது. தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திய இன அழிப்பினால் நடைபெற்றது என்பதை சுட்டிக்காட்டித்தான் சொல்லுகிறார். எனவே இந்த தாக்குதல்களை சாதாரணமாக உலகத்தில் ஏற்படுகிற ஒரு இயற்கை அனர்த்தம் போன்று நாம் பார்த்துவிடக் கூடாது. செயற்கையாக நடத்தப்பட்ட உக்கிரமான தாக்குதல்கள் என்று சொல்லிவிட்டு, நம்ம இந்த காசாவினுடைய தாக்குதல்கள் நடப்பதற்கு முன்பிருந்தே சூடானில் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. சூடானில் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை என்று சொல்லக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் ஏன் தற்போது சூடானுடைய பிரச்சனையை உச்சமாக இந்த மேற்கு நாடுகள் பேச ஆரம்பித்திருக்கின்றன என்கிற கேள்வி எழுப்பிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசா மீதான இந்த பிரச்சனையை முடித்து காசாவினுடைய பேச்சை மழுங்கடிக்க செய்து இஸ்ரேலை காப்பாற்றணுமாக இருந்தால் சூடானை பற்றி நிறைய பேச்சுக்களை உண்டாக்கி விட வேண்டி இருக்கிறது. எனவே தான் சூடானை பற்றி சர்வதேச ஊடகங்கள் அதிகம் பேசுறாங்க. அவர் சொல்றாரு பேசத்தான் வேணும், ஆனால் காசாவை மழுங்கடிக்க செய்கிற விதமாக பேசக்கூடாது. ஏன்னா திட்டமிட்டு சூடானுடைய பெயர்ல இந்த காசாவினுடைய செயல்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்கிற ஒரு பேருண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் பிரான்சிஸ்கா அல்பானிஸ். இதை தொடர்ந்து இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இறுதியான முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இந்தோனேஷியாவினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்பாக செயல்படக்கூடிய நஹ்தத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்பாகவும் கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 100 மில்லியன் உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தலைவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். எதிர்வருகிற 3 நாட்களுக்குள்ளாக அவர் ராஜினாமா செய்யாவிட்டால் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்று இந்த அமைப்பினுடைய தலைமை உச்சபீடம் ஷூரா கவுன்சில் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இஸ்ரேலை தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய, காசாவினுடைய யுத்தத்தை நியாயப்படுத்தக்கூடிய, காசாவில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் நியாயம்தான் என்று முழுவதுமாக பேசிக்கொண்டு பாலஸ்தீனம் என்கிற ஒரு தனி நாடு உருவாக்கப்படுவதை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒருவரை, அமெரிக்காவினுடைய ஆதரவாளரை நேரடியாக ஒரு நிகழ்வுக்கு அழைத்து வந்ததினூடாக தலைவர் பாலஸ்தீனத்திற்கு துரோகம் இழைத்திருக்கிறார். எனவே இந்த அமைப்பினுடைய தலைவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று 3 நாள் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்பு இதுதான். 100 மில்லியன் உறுப்பினர்கள் இவர்களில் அங்கத்துவம் வகிக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன ஆதரவு தளம் என்பது மிகச்சிறந்த ஒரு லாபியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது பாலஸ்தீனத்திற்கான மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் எதிர்காலங்களில் கொண்டு வந்து தருவதற்கு காரணமாக இருக்கும் என்கிற நன்னம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடு உங்களுக்கு தான். இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா. உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம். சரியா, வந்து பாருங்கள், வீடை முதல்ல நீங்கள் பாருங்கள், காட்டுவோம் வாங்க.
உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நல்லா இருந்தால் சரி. துவா செய்யுங்க அவங்களுக்காக. நிறைய சகோதரர்கள் இதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டி இருக்குது. எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம். எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை. தலைவருக்கு தெரியும், பள்ளி தலைவருக்கு. இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி. இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 9 வீடுகள் கட்டி இருக்குது, அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளெல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? சரி, சந்தோஷமாயிருங்க. எங்களோட பணி முடிஞ்சிருச்சு. சரியா? இனி உங்கள் வீடு இது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பேர் உண்டு. 7 பேர் தான் நினைக்கிறாங்க. 5 பொம்பளை 3 ஆம்பளை ஒன்று சிலாங்க. சரி, இப்போ உங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறங்க. இனி நான் இப்போலேருந்து உங்களோட வீடு தான் இது. இளைய தலைவர், சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம 5வது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கான வீடு தான் இது. நம்முடைய பணி முடிந்தது, அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய உதவிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பத்திற்குரிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம்.